சத்யா பிராக்டிஸ் செய்யற இடம் இதான்டா. இதுவா? பாயோட பழைய ஆபீஸ்னு சொன்னீங்க. பாய் ஆபீஸ்ல பிராக்டிஸ் பண்ணா நம்ம ஏதாவது செஞ்சிரோன்னு இடத்த இங்க மாத்திட்டா. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியுனே? நம்ம வந்துட்டு இருந்தப்ப ஒரு போன் வந்துச்சு. ஹலோ, யாரு? அதை விடுங்க. உங்களுக்கு சத்யா எப்படி எதிரியோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் எதிரி. என்ன சொல்றீங்க? இப்ப சத்யாவை காலி பண்ண தானே போயிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சத்யா எஸ்ஐ ஆகிறதுக்காக பாய் ஆபீஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை அடிக்க தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ, சுத்த விவரம் இல்லாத மாக்கனா இருக்கீங்களே. ஏய் போருங்க, அந்த ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணா நீங்க அட்டாக் பண்ணுவீங்கன்னு சத்யாவுக்கு தெரியாதானே? என்ன சொல்றீங்க? சத்யா உஷாராயி யாருக்கும் தெரியாம இடத்த மாத்திட்டா. நாங்க வர்றது அவளுக்கு எப்படி தெரியும்? அதுவா, ட்ரெயினர் ரோலக்ஸ் உங்கள்னு அவளுக்கு தெரியும். சரி, இப்ப சத்யா பிராக்டிஸ் பண்ற இடம் எங்க இருக்கு? சத்யா இருக்கிற லொகேஷனை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் ஒரு விஷயம், என்னை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேனா நண்பா? உடனே சீக்கிரம் போய் அவ கை காலை முடிச்சிருங்க. ஓகே நண்பா. வாடா, வண்டியரா. போ. ஏய் சத்யா, நீ என்னைய ஏமாத்துற? நான் வரண்டி. அடேங்கப்பா, சத்யா பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போலயே. உள்ள போறோம், சத்யா பிரபு தவிர எவனுமே இருக்க மாட்டானுங்க. ரெண்டு பேரையும் தாறு மரம் வெளுத்து கட்டுறோம். பொருள்லாம் இருக்குல்ல? இருக்குண்ணா. ஏய், வாங்க. என்னண்ணே, யாருமே காணோம். ஏய், என்னன்னு பாரு. பாக்குறா. ஏய், யாராவது கதை முன்னது சொல்லுடா. ஏய், யாராவது இல்ல? ஏய், சொல்லுடா. அண்ணா, வெளில யாரோ பூட்டிட்டாங்கண்ணா. அண்ணே, யாரோ அடிக்கிறாங்கண்ணே. ஏய் வேணாம்டா. அண்ணே, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கண்ணே. ஏய், கையில கிடைச்சிங்க கொன்றுவேன். நிறுத்துங்களா? அண்ணே, உன் குரலுக்குன்னு ஒரு பவர் இருக்குண்ணே. எல்லாரும் உன் சத்தத்தை கேட்ட உடனே டோட்டலா அடங்கிட்டானுங்கண்ணே. தொண்டை கம்புதுண்ணே. இன்னும் அந்த எம்எல்ஏட ஆளுங்களை காணுமே அனிதா. வந்துருவானுங்க சித்தி. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் மண்டையை பொளக்குதுல்ல. பரவாயில்ல விடு. சத்யாவை புரட்டி போடுறத பாக்க இதெல்லாம் ஈஸியா தாங்கிக்கலாம். அந்த சீனுக்கு தானே நம்ம வெயிட் பண்றோம். அனிதா, எம்எல்ஏ ஆளுங்க காரியத்தை கரெக்டா முடிப்பாங்களா? வரவன் வெறும் மணி இல்ல, ஸ்கெட்ச் மணி. டார்கெட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டானா மிஸ்ஸே ஆகாது. சித்தி, ஆம்னி கார். நான் சொல்லி வாய முடியல, இதோ மணி வந்துட்டான். காரு வர வேகத்தை பார்த்தா கொலவெறியோட இருக்கானுங்க போல இருக்கு.
இன்னைக்கு சத்யாவோட கதை ஓவர் சித்தி. அனிதா, அவங்களுக்கு இடம் தெரியல போல இருக்கு. அப்ப வாங்க சித்தி, நம்ம போய் அந்த காரை நிறுத்துவோம். வாங்க சித்தி. ஏய் நில்லுடா, நில்லு நில்லு நில்லு. நிறுத்தியா நிறுத்தியா? அறிவில்ல, லூசு மாதிரி நடு ரோட்ல வந்து வண்டி நிறுத்துறீங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? சத்யா அங்க இருக்கா, உன் பாட்டுக்கு நீ போற. சத்யாவா? அது யாரு? அப்போ நீங்க மணி கூட வரலையா? மணியா? அது யாரு? சித்தி, அனிதா, மணி இந்த கார்ல இல்ல. வைத்தீங்களா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல காண்ட ஏத்துனீங்க, சாவு மணி அடிச்சிருவேன். நல்லா செனத்தவள மாதிரி இருந்துக்கிட்டு நசிங்கி சாவ ஏன் வண்டி தான் கிடைச்சதா? டேய் மரியாதையா பேசு, இல்ல உன்ன குறுக்க வந்ததும் இல்லாம வாய்க்குள்ள போ பேசுறியா? உன்ன என்னையா? என்ன பண்ற பாரு. அடிச்சு மண்டைய பொளக்குறேன். டேய், ரோட்ல போறவன டார்ச்சர் பண்றீங்களா? ஓடி. போங்க சித்தி, சீக்கிரம் வா வா. ஓ அனிதா, போங்க சித்தி. அப்பா, முடியல வயசான காலத்துல. அப்பா அனிதா, ஜஸ்ட் மிஸ். இல்லனா அந்த கல்லு கபாலத்தை காலி பண்ணிருக்கோண்டி. சரி சித்தி, வாங்க நம்ம அடுத்த காரை பாப்போம். எதுக்கு? இவனாவது பிரேக் போட்டான், பரவ விட்டு ஏத்திட்டானா என்ன பண்றது? பேசாம இருடி. இந்த சத்யாவால ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இவ ஒளிஞ்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். விடு, மணி இப்ப ஆளுங்களோட வந்துருவான். அப்ப இருக்கு சத்யாவுக்கு. யாரானுங்களா? எதுக்குடா கட்டி போட்டுறீங்க? அவரா ஃபர்ஸ்ட் உன்னை ஓத்து விடவா கட்டி போட்டிருக்கோம். இனிமே நீங்க இங்கதான் கிடக்கணும். டேய், யாரானுங்களா? சொல்லுங்கடா. டேய், நாங்களாம் சத்யாவோட போர்பட தளபதிங்கடா. சத்யாவை எஸ்ஐ ஆக விடாம தடுக்கிறீங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களால முடியுமாடா? சத்யாவை யாருன்னு நினைச்சீங்க? மஜிலி குப்பம் மாஸ் மகாராணிடா. டவுசர் போட்டவங்க பஞ்சு டைலாக் பேசுறாடே. ஏய், சத்யா ப்ரூவ் பண்ணி போலீஸ் ஆகுற வரைக்கும் நீங்க யாரும் எங்கேயும் போக முடியாது, புரியுதா? உங்களுக்கு எவன் கால் பண்றான்னு பாக்குறேன். ஏய், போடக்குறா. ஏய், டேய், என்ன விடுங்கடா, இல்ல சாவடிச்சிருவாங்களா? டேய், ஓ ஓ, நீங்க எங்களை சாகடிச்சிருவீங்களா? டேய், முதல்ல என்ன தொர்றா பாக்கலாம். இந்தா இந்தா தொர்றா. ஏய், வாங்கடா போலாம். இவன் ஒரு ஆளுன்னு. டேய், நில்லுங்கடா. கைத்த மட்டும் அவுத்து விட்டு பாருங்க, உங்க எல்லாரையும் சாவடிச்சிருவேன். அடிச்சிருவியா? வாய மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல பேசுறதுக்கு வாய் இருக்காது. ஏய், வாங்கடா. அண்ணா, அதுக்கு இல்லண்ணா, சுகர் டேப்லெட் எடுக்க மாட்டேன். பாருங்க, கைகெல்லாம் விடவர்த்து போகுதுண்ணா.
பேபி, இன்னில இருந்து 4 நாள் விடாம பிராக்டிஸ் பண்ணு. மனசு தளர விடாத, எதுக்கும் பயப்படாத. உன் பக்கத்துல நான் இருப்பேன். என்னடா இப்பதான் நிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள எப்படி ஓடுறதுன்னு யோசிக்கிறியா? கட்டையை வச்சு நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்து ஆளுங்களை அடிக்கல. அப்பதான் உனக்கு உள்ள இருந்த சக்தி வெளியில வந்திருக்கு. அந்த தன்னம்பிக்கைய நீ பிராக்டிஸ்ல கொண்டு வந்தா எல்லாமே சக்சஸ் தான். ரவுடி பேபி, ஓகே தானே? அப்ப நீ ரன்னிங் ரெடியா? ரெடி. சூப்பர். ஸ்லோ, மெதுவா. ரவுடி பேபி, ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் வச்சிருக்கேன். நீ மெதுவா நடக்க ஆரம்பி. ஓகே தானே? முடியும்ல? முடியும் பேபி. காரணத்தை கொண்டும் ட்ரைபியூனல்ல ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே கங்கணம் கட்டிட்டு தெரியுது. ட்ரெயினர் இல்லைன்னா என்ன, என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாதா? உங்க எல்லாருக்கும் இந்த சத்யா யாருன்னு காட்டுறேன்டா. பேபி, ரொம்ப சிரமப்படாத, ரெஸ்ட் எடுத்து நடக்கலாம். இப்ப ஆஃப் பண்றேன். வேணாம், ஸ்பீட அதிகமா வைய. அதிகமா வேணா ரோடி பேபி, கிராஜுவலா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகம் தான் பண்ண அமுல் பேபி. ஏன் சொன்ன கேளு ரோடி பேபி. அமுல் பேபி, ஸ்பீடு வை. என்னாச்சு ரோடி பேபி, என்னாச்சு? முடியல ரோடி பேபி, முடியல அமுல் பேபி. வலிக்குதா அமுல் பேபி? என்ன ரோடி பேபி, நான் தான் சொன்னல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாதன்னு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம். நீ இறங்கு. வா 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 வா. இல்ல, இன்னும் ஒரு வா, நான் சொல்றேன். வா, பாத்து மெதுவா புடிச்சுக்கோ. உட்கார். இது பாத்து பாத்து மெதுவா இரு. ரோடி பேபி, சொன்ன கேக்குறியா? ஏன் இப்படி பண்ற? நான் தான் ஸ்பீட் வேணான்னு சொன்னேன்ல. பாத்து அமுல் பேபி. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஒன்னும் ஆகல. ஏன் என்னால முடியல? சண்டேல மட்டும் நான் எப்படி
எப்படி ஸ்டிக் இல்லாம நின்ன நடந்த எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. நோடி பேபி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல்றியா? கோழி எத்தனை அடி பறக்கும்? என்ன ஒரு அடி 2 அடி பறக்கும். 50 அடி பறக்குமா? வாய்ப்பே இல்ல அமல் பேபி. கோழி தன் குஞ்ச தூக்கிட்டு பண்ண கழுக துரத்திக்கிட்டு வானத்துல 50 அடி பறந்ததை நானே பார்த்திருக்கேன். அது எப்படி? அது ஏன் தெரியுமா? தான் உசுருக்கு உசுரான குஞ்சு பறி போகும்போது அதுக்கு ஆதங்கம் பெரிய, அதனால தான் பறக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் உயிர் எஸ்ஏ வேலை. அது பறி போயிடுச்சுன்ற தவிப்ப மனசுக்குள்ள ஏத்து, மத்தெல்லாம் தானாவே நடக்கும். சரி, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. உனக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம். சீக்கிரமா வா அமல் பேபி. போயிட்டு வந்துடுறேன். பாக்குறீங்க, அது எவனாலையும் முடியாதுடா. திரும்ப வருவேன். அனுப்புன ஆளுங்க கார்ல வரான், கப்பல்ல வரான்னு எம்எல்ஏ சொன்னா, ஒருத்தனையும் காணோம். அந்த மணி வருவானா மாட்டானா? வந்துட்டான். எங்க 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 எங்க? பிரபு வந்துட்டான்னு சொன்னேன், அங்க பாரு. பிரபுவா? ஆமா ஆமா. இவன் எங்கடி போறான்? ஒருவேளை சத்யாவோட கால் மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சோ? மருந்து வாங்க போறானோ? சித்தி வாங்க, அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். வாங்க போலாம். இவ ஓடுற ஸ்பீட பார்த்தா இப்படியே ஓடி போய் ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணிடுவா போல இருக்கே. கட்டு போட்டு நடந்தவ இப்ப கருஞ்சிறுத்த மாதிரி ஓடுறாளே. இத மட்டும் அதிகாரிங்க பார்த்தா இங்கேயே எஸ்ஐ ஆர்டர் கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப என்ன பண்றது சித்தி?
எம்எல்ஏவோட ஆள் அந்த மணியையும் காணும். வா. பிரபு கூட இப்ப சத்யா கூட இல்ல. இந்த நேரத்துல மணி ஆளுங்க வந்தா சத்தமே இல்லாம சத்யாவை முடிச்சிடலாம். ஆனா இன்னுமே வர மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க வரதுக்குள்ள சத்யா எஸ்ஐ பதவியே ஏத்துருவா போல. பேர பாரு, ஸ்கெட்ச் மணி சரியான லேட்டு மணியா இருக்கான். என்னாச்சுன்னு நீ அந்த எம்எல்ஏவை கேளு. இந்த போன். மா, உன் போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன மணி வந்து தூள் கலப்பிருப்பானே? கிழிச்சா. யோ, நீ உண்மையிலேயே எம்எல்ஏ தானா? உனக்கு பவர் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றியா? எல்லாமே அரகுறதா. உன்னெல்லாம். ஏமா இருமா, முழுசாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மணி வந்தானா இல்லையா? ஐயோ முருகா, நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? ஒரு மணியும் வரல. நிக்கவே முடியாத சத்யா இப்ப புலி வேகத்துல ஓடிட்டு இருக்கா. அவ பிராக்டிஸ் பண்ற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா காக்கி சட்டை போட்டுருவா போல இருக்கு.